Hello friends, Assalamu alaikum. Welcome to Hasee's srecipestamil. நம்ம இன்னைக்கு மீதமான ரைஸை வச்சு ஒரு இன்ஸ்டன்ட்டான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசை நீங்கள் மீதமான ரைஸில் தான் செஞ்சீங்கிறதே யாருக்கும் தெரியாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். மாவு இல்லாத டயத்தில் இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஹசீஸ் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். என்னுடைய எல்லா வீடியோஸையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மீதமான ரைஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான குக் பண்ண ரைஸ் இருந்தாலும் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கிறலாம், அதுலேயும் நல்லா வரும். நான் அதே அளவு ரவை எடுத்திருக்கேன். ரவை வறுத்து ஆட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, வறுக்காத ரவை ஆட் பண்ணிக்கிறலாம். நான் வறுக்காத ரவை தான் இப்போ 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறலாம். தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த தோசை நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதாவது அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் ஊறணும், அதனால் அது மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமேல திரும்ப லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 15 நிமிஷம் ஊறணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஊறி இருக்கு பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம இதை ஊற வைக்காமல் நம்ம அரைச்சோம் அப்படின்னா ரவை அரைப்படாது, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடணும். இதை நம்ம தோசை பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம தோசை ஊற்றுறதுக்கு நல்லா இருக்காது. நான் இதுக்கு இரும்பு தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் தோசை கிறிஸ்பியாக வரும். நான்ஸ்டிக்கில் அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரலை. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் இரும்பு தோசைக்கல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் வேக விடுவோம். வெந்ததுக்கு அப்புறமேலு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு சைடு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கிடலாம். இப்போ இதுவும் லேசாக வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ நமக்கு கிறிஸ்பியான இன்ஸ்டண்ட்டான தோசை நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இரும்பு தோசைக்கல்ல இந்த தோசை ட்ரை பண்ணுங்கள். இந்த தோசை மட்டும் கிடையாது, எந்த தோசை ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவே வரும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.